வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும், நாங்கள் சிவம். இன்றைக்கு வந்து விஜய் ஆண்டனியுடைய நிகழ்ச்சி, அதாவது பிரான்ஸ்ல ஜூன் 28 நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஊடக சந்திப்புக்கான முழு வீடியோவை நான் வந்து கொஞ்சத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. அதன் அடுத்தபடியாக இந்த ஷோ வந்து எங்களுக்கு அதை அடுத்து ப்ரொபோசல் வந்தது. அந்த ஷோவில் வந்து நாங்கள் இந்த டைமுக்கு என்ன தேவைன்னு பார்த்ததில் வந்து இந்த ஷோ வந்து எங்களுக்கு மக்களோட நல்ல ரீச் இருந்தபடியாக ஈவென்ட் ஃப்ரேமும் ஞான ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என்று முடிவெடுத்து இருக்கிறோம். இதுக்கும் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து எங்களுக்கு வேணும். உங்களுக்கு தெரியுங்க என்று நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் எல்லோரும் பார்த்த முகங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்கார்கள். மீடியாவில் தொடர்ச்சியாக எங்களுக்கு இல்லை, தமிழ் சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், தமிழ் சமூகத்தில் நடக்கிற எந்த விதமான இதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வகையில் 2023 நான் தெரியும் உங்களுக்கு யுவன் சங்கராஜன் கான்சர்ட் செஞ்சேன். அதில் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன். நீங்கள் மீடியாவாக நீங்கள் ப்ரொஃபஷனலிசமாக என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சீங்க. ஸோ இப்போ திலீப் சொன்ன மாதிரி ஞானம் ப்ரொடக்ஷனும் ஈவென்ட் ஃப்ரேம் 2 பேர் சேர்ந்து இப்போ இந்த வருஷத்தின் முதலாவது பெரிய கான்சர்ட், இந்த வருஷத்தின் முதலாவது கான்சர்ட் வந்து விஜய் என்ற கான்சர்ட் தான் நடக்குது பாரிஸில். அதுவும் ஒரு புதுசாக கட்டிவிட்ட ஒரு அரீனா, பாரிஸில் இருக்கிற ஒரு அரீனாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும். அதோட நீங்களும் இந்த நிகழ்ச்சியோட நீங்கள் வந்து வெறும் மீடியாவாக இல்லாமல் நீங்களும் எங்களோட பார்ட்னர்ஸ் மாதிரி, எங்களோட பக்கத்தில் இருக்கிறார்கள் மாதிரி எங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்து தருவீங்களோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக பேசுவோம். தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளை எங்கள்கிட்ட கேளுங்கோ. உங்கள் கேள்விகளுக்கான எல்லா ஆன்சர்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்போ எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிக்கொண்டு மற்ற கேள்விகளை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான போஸ்டர்ஸ் அது இதெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாக்களில் நீங்களும் அதை ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி ஜூன் மாதம் 28 காம்பியம் ஃப்ரான்ஸில் இருக்கிற அரீனா கிராண்ட் பாரி என்ற இடத்துல நடக்குது. வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் விஜய் ஆண்டனி வந்து வழக்கம் போல் கலக்க போகிறாருங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தாண்டி மக்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சிங்கர் விஜய் ஆண்டனி அவர்கள், ஆக்டர். உங்களோட எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஃபேமஸான பாட்டு பாடியிருக்கிறார். உங்களோட வாயில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற, ஒவ்வொரு நாளும் முன்முறுக்கிற பாட்டுக்கு சொந்தக்காரர் விஜய் ஆண்டனி என்றது சில நேரம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 28 அது தெரியும். மற்றது நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து வெளியில் சொல்லாமல் வச்சுருக்கிறோம். சிங்கர்ஸ் இருக்கணும், நிறைய பாடகர்கள் பாடகிகள் இருக்கணும். எல்லாரையும் நாங்கள் இப்போ தான் இனித்தான் ஒவ்வொருத்தராக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். பொதுவாகவே நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ், விலை எப்போதுமே நம்ம மக்களோட மைண்ட் செட் தெரியும் தானே உங்களுக்கு, விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குமா, இல்லை அஃபோர்டபுளாக எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குமாங்கிறது எங்களுடைய மக்கள் சார்பாக ஒரு கேள்வி. அதுக்கு கண்டிப்பாக ஒரு கேட்டீங்க என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து இருக்குது மக்களுக்கு. கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் தானே, அது மீடியாமல் நீங்களே தெரியப்படுத்திங்கன்னு ஒரு சில நாட்கள் நீங்கள் தெரியப்படுத்துவீங்க. அது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது மக்களுக்கு டிக்கெட் விஷயத்தில். கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். மக்களுக்கான ரீசனபிள் ப்ரைஸில் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம் மக்களுக்கு. முக்கியமாக இதுக்கு வந்து எத்தனை கெப்பாசிட்டி மேக்ஸிமம் எத்தனை மக்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ அது ஒரு கிராண்ட் பாரி வந்து 6500 பேர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சால். நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 4000 பேர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஆனால் 4000 பேருன்றது வந்து ஒரு ஈஸி டார்கெட். நாங்கள் 4000 பேர் சிம்பிளாக நாங்கள் எதிர்ந்திடலாம். ஆனால் டிக்கெட் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் நாங்கள் மிச்சம் இருக்கிற இடத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது இப்போதைக்கு இடம். 4000 பேர்ன்னு சொல்கிறது வந்து ஈஸியாக ஒரு கொஞ்ச நாளில் போயிருக்கும் டிக்கெட்ஸ். ஸோ நீங்கள் கேட்கும் பட்சத்தில் திருப்பங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் நாங்கள் மிச்ச இடத்தையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றபடி இந்த டிக்கெட் வந்து இப்போ எல்லாரும் ஆன்லைனில் தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்ஜெக்டிவ் வந்து ஆன்லைன் தான். இப்போ பப்பி அந்த மாதிரியா டிக்கெட் எப்படி அதோட சம்பந்தமாக இன்னொரு கேள்வி. இப்போ டிக்கெட் வந்து இப்போ நம்ம வந்து 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு 28ஆம் தேதிக்குள்ள அப்போ வந்து ஒப்ஜெக்டிவ் அதை எப்படி நீங்கள் வந்து 15ஆம் தேதிக்குள்ளே விற்கிற மாதிரி இல்லை கடைசி கட்டத்தில் பூம் பண்ணி விற்கிற மாதிரி அதாவது மார்க்கெட்டிங் பிளான் வச்சுருக்கீங்களா? அப்படி இருக்குது. டிக்கெட் வந்து கடைசி வரைக்கும் விற்போம். கடைசி டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகும் வரைக்கும் விற்போம் டிக்கெட். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆன்லைனும் வந்து செய்வோம். ஆன்லைனும் இருக்குது. அது நார்மலாகவே ஆன்லைனில் இருக்குது. அதால் நாங்கள் மனுவலாகவும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். லாட்சிப்பள்ளி எல்லாம் நாங்கள் பூத் செஞ்சு பூத்துகள் ரெடி பண்ணி கண்டிப்பாக டிக்கெட்டுகள் வந்து மனுவலாகவும் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி 93 பக்கத்துலேயும் வந்து 1 இடங்களில் நாங்கள் பூத்துகள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அங்கேயும் வச்சு டிக்கெட்டுகள் கண்டிப்பாக மக்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு கண்டிப்பாக செய்வோம் அந்த வழி. ஆண்டனி இந்த ப்ரோக்ராம் முதல் முறையாக ஐரோப்பாவில் நடக்குது. இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படி என்கின்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு தோணியது. அதுவும் குறிப்பாக இவருடைய பாடல்கள் வந்து இன்றைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு மிக கிட்டான பாடல்கள். தற்பொழுது பாடல்கள் வந்து குறைவடைஞ்சாலும் அந்த அவருக்கான அலை வந்து தற்பொழுது ஏசியன் சைட்டில் வீசி கொண்டிருக்கிறது இலங்கை இந்தியாவில். ஐரோப்பாவுக்கு அவருடைய அலை வீசணும் என்கின்ற கான்செப்ட் அதை எப்போ டிசைட் பண்ணினீங்க? இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு கொஞ்ச காலமாக இங்கே கான்சர்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்குது இப்போ. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள தென்னிந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக எல்லாரும் வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த கட்டத்தில் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த கட்டத்தில் விஜய் ஆண்டனி இருக்கிறார். அடுத்த கட்டத்தில் சொல்கிறது வந்து இப்போ நான் இங்கே வராமல் இருக்கிறார்கள். அப்போ விஜய் ஆண்டனி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால் விஜய் ஆண்டனி பாட்டுகள் வந்து உண்மையிலேயே பயங்கரமான பாட்டுகள். உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா நாத்தமுக்கா பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் சக்க போட்டு போட்ட பாட்டா நான் ஒருத்தருக்கும் தெரியாது. அது விஜய் ஆண்டனி பாட்டுன்றது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி நிறைய பாட்டுகள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைப் பண்ணுற பாட்டுகள், ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுற பாட்டுகள், ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது பெற்றுக்கு போனால் நாங்கள் தலைதறிக்க ஆடுற பாட்டுகள் எல்லாம் வந்து விஜய் ஆண்டனி பாட்டுகள். அதே மாதிரி அவர்கிட்ட மெலோடிஸ் இருக்குது, சென்டிமெண்ட் பாட்டுகள் இருக்குது. ஸோ அவர்கிட்ட ஒரு 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 இங்கே ஒரு கான்சர்ட் செய்கிறதுக்கான அவரை வச்சு செய்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து இந்த வருஷத்தில் நாங்கள் முதலாவதாக எக்ஸ்க்ளூசிவாக பரிசுக்கு செய்கிறோம். அதால் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் விஜய் ஆண்டனி தான் இப்போதைக்கு நல்ல சாய்ஸ். ஓகே, நன்றி. அதோட அண்ணன் வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து என்னோட வந்து ஃபர்ஸ்ட்டாக கலைக்கு வரைக்குள்ளே இதுக்கு முதல்ல ஷோக்கள் எங்கள்கிட்ட வந்தது எங்கிட்ட நான் ப்ரொடக்ஷனுக்கு ஷோக்கள் வந்திருந்தது, ப்ரொஃபஸர் வந்திருந்தது. ஆனால் நான் எந்த மரபும் தெரிவிக்காம உடனே சொன்னது வந்து எங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறபடியாக உடனே இந்த ஷோவை செய்யணும்னு உடனே முடிவெடுத்தது. என்ன சொன்னால் விஜய் ஆண்டனின்றது வந்து ஒரு பவர் வந்து மக்களிடையே இங்கே இருக்குது. அதனால் அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கிறோம். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே மட்டுமா இல்லை பின்னாடியே பொறுத்தளவுக்கும் த்ரூஅவுட் யூரோப்பில் வந்து மக்களில் நல்ல செல்வாக்கு இருக்குது? அதுபடியாக நாங்கள் வந்து ஜெர்மன் அந்த மாதிரி அதுலேயே நாங்கள் டார்கெட் பண்ணுறோமா இல்லை உள்ளே இன் ஃப்ரான்ஸ்? எக்ஸ்க்ளூசிவ் தான். இப்போதைக்கு ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இந்த ஷோ நடக்க போகுது. ஸோ நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஆல் ஓவர் த யூரோப்பில் எல்லா நாட்டில் இருந்தும் ஆட்கள் வரலாம். என்னென்னு சொன்னால் பாரிஸ் வந்து எப்போவுமே அதோட வைப் வந்து வேறு மாதிரி. நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் நீங்கள் எந்த நாட்டில் ஷோ செஞ்சாலும் பாரிஸோட வைப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும் எப்போவுமே. எந்த பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வாயாலே சொல்லிடும் பாரிஸ் தான் அந்த வைப்பான ஆடியன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ கட்டாயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணுறதுக்கு ஜெர்மன், சுவிஸ், மற்றது ஹாலண்ட், பெல்ஜியம்னு சொல்லி ஈவன் லண்டனில் ஷோ நடந்தது. அங்கே இருந்து கூட நிறைய பேர் இந்த முறை வருவினோம். அந்த அந்த டிமாண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ மக்கள் வந்து கேட்கணும் அண்ணன் நாங்கள் ஒரு 10 பேர் வரணும், 20 பேர் வரணும், இப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்ட்டு வேறு நாடுகளிலிருந்து கேட்கணும் எடுத்து. அப்போ எங்களோட டார்கெட் வந்து ஆல் ஓவர் த யூரோப்.
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எப்போதும் போல் வருவாங்க டிக்கெட் வாங்கிட்டு. இப்போ வந்து ஒரு அபவுட் 45-50 ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சில பேர் முடியாத ஆட்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கான இருக்கைகள், ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அரினா கோமாரின்றது வந்து அது ஒரு தெரியும். அரினா சாலை பற்றி உங்களுக்கு வழியாக தெரியும். அதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சகல விதமான ஹேண்டிகேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், மற்ற நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம். பேசுமான ஆப்பிளாக இருக்கட்டும், ஹேண்டிகேப்பாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த விதமான ஃபெசிலிட்டி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அந்த கடமை அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் நாங்கள். வணக்கம் அண்ணா. அதாவது இந்த கலைஞர், அதாவது விஜய் ஆண்டனியோட வேறு யார் கலைஞர்கள் வந்து கலந்து கொள்ளணும் என்று இருக்கணும், அதை பற்றி சொல்ல முடியுமா? அதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, அப்போ விஜய் ஆண்டனியை வந்து முதல் தொடர்பு கொண்ட போது இந்த ப்ரோக்ராமை பற்றி, அதாவது பெருசில் நடக்கும்போது எப்படி அவர்கிட்ட ரெஸ்பாண்ட் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நாங்கள் அவரை தொடர்பு கொள்ளைக்குள்ள யூரோப்பாவில் ஃபர்ஸ்ட் ஷோ அவர்கிட்ட. யூரோப்பாவில் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஷோ லண்டனில் ஒரு ஷோ நடந்தது. யூரோப்பாவில் ஓனாக நாங்கள் எடுத்து செய்கிற ஷோ இது. முதல்ல வந்து நாய்ஸ் அண்ட் கிரைஸ் சொல்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அவைகள் தான் லண்டனில் வந்து செஞ்சது. ஆனால் இங்கே இப்போ வேறு ஒரு ப்ரைவேட்டாக நாங்கள் எடுத்து இந்த ஷோ செய்கிறோம். அது அவைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு சொல்லி அவை ஆசைப்பட்டவை. அப்போ அவைக்கு இந்த ஷோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அவைக்கு இந்த யூரோப்பாவில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஷோ இது. அப்போ அவைக்கு ஒரு விஜய் ஆண்டனி சார் இருக்கலாம், இல்லாட்டி அவையோட டீமாக இருக்கலாம், அவைக்கு ஒரு தோட்டு இருக்குது. என்னன்னு சொன்னால் பாரிஸ்டா ஒரு வித்தியாசமான வைப் இருக்குன்னு சொல்லி அவை எல்லாருக்குமே தெரியும். பாரிஸை வந்து வேறு நாடுகள் மாதிரி பார்க்க மாட்டோம், வித்தியாசமாக பார்ப்போம். அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கிரேசி ஆடியன்ஸ், மற்றது ரெஸ்பெக்டான ஆடியன்ஸ், என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா பார்ட்டிஸை, ஸோ கான்சர்ட்ஸை. அதை வைக்க தெரியுமா? அப்போ அவை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போவும் அதால தான் அவை வந்து ஃபர்ஸ்ட் பாரிஸில் செய்யணும்னு சொன்னால் ஓகே யா வி கேன் டூ இன் பாரிஸ்ன்னு சொல்லி விஷயம் செய்யும்போது போன்ஜூர் பாரிஸ்ன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அட்ராக்டிவாக இன்னொரு கேட்சி வேர்ட் would be we can rock, you know, like அது மாதிரி ஏதாவது நாங்கள் வந்து யோசிச்சு இப்போ இருக்கிற ஆட்கள் கூட சஜஸ்ட் பண்ணி அப்படி ஏதாவது நாங்கள் வந்து பாரிஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பாரிஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் ரைட். அது மாதிரி வந்து விஜயவாண்டி ராக்கிங் ஸ்டார். அப்போ அதை மிக்ஸ் பண்ணி ஏதாவது வேர்டு வச்சு நாங்கள் வந்து சோஷியல் மீடியா பூம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 4500 பேர் வரும்போது அதற்கான விஷயம் வந்து இமேஜினேட் பண்ணி நாம் எப்படி அந்த அதை பூம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியா சொன்னால் அது வந்து ஒரு என்னோட பர்சனல் கருத்து. கண்டிப்பாக உங்களோட ஐடியாக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் ஒரு மீட்டிங்கை ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களோட என்ன கருத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். எப்படி மக்களை கூட சேர்க்கிறதுக்கு என்ன நல்ல வழி இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நான் தடையாக நிற்க மாட்டேன். கண்டிப்பாக விஜய் ஆண்டனியை வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குமில்ல, அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமாட்டா? அப்படி யோசிச்சு சொல்லுங்க. விஜயனியை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு தான் பெரிய காரணம். அவர்கிட்ட அதான் மிகப்பெரிய காரணம். நான் வந்து அவரோட ஷோ வந்து ப்ரோ வந்து என்னோட காலேஜ் உடனே நான் உடனே லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போய் அவரோட ஷோவை வந்து லைவில் நின்று பார்த்தேன். பார்த்து அவரோட வாய்ப்பு எப்படி இருக்குமென்றதை பார்த்தேன். அதுதான் நான் உடனே லைவ்லேயே நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நம்ம எல்லா ஷோ போயிட்டு இருக்குது, நடந்துருக்கு ஷோ, இந்த ஒவ்வொரு நகரமும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி தான் நடந்துருக்கு. அதெல்லாம் நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். ஃப்ரான்ஸ்லேயும் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு அதை விட பெட்டராக இங்கே பண்ணுவீங்க. கண்டிப்பாக சார். உங்களோட ஆதரவு முக்கியம். இல்லை மீடியா பண்ண இல்லாட்ட ஆதரவும் மிக முக்கியம். இன்னும் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. மற்றபடி லண்டனில் நடந்த அதே மாதிரி சாங்ஸ் செலெக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் பண்ணால் லண்டன் ஆட்களே நாங்கள் வந்து இதில் அந்த ரிப்பீட் இல்லாமல் செஞ்சால் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் சஜஷன். ஆக்சுவலி என்னடா லண்டனில் நிறைய பேர் ஷோ மிஸ் பண்ணி நம்ம இந்த கடைசி நேரங்களில் வந்து நிறைய பேர் போக முடியாமல் மற்ற தெரியாமல் போய் எல்லாம் வந்து நிறைய பேர் ஷோ மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஆட்கள் அந்த வாய்ப்பை பற்றி கதைக்குள்ள ஷோ அப்படி இருந்தது, ஷோ பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுல அவைக்கு வந்து திரும்ப ஒரு இது எங்கேயாவது பார்க்கணுமென்ற ஐடியா இருக்குது. ஸோ அடுத்தது எங்கேயாவது பார்க்கணும்னு சொன்னால் நிச்சயமாக பாரிஸில் தான். என்னடா அவைக்கு தெரியும், வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பாரிஸ் வந்து வேறு லெவலில் இருக்குமென்னு சொல்லி. நீங்கள் வேறு லெவலுக்கு மாற்றி தருவீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். வணக்கம். விஜய் கான்செப்ட் வந்து
நடக்க போகுதுன்னு 1 month முன்னாடி தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அது இவ்வளோ லேட்டாக அனௌன்ஸ் பண்ணீங்க? ஏன்னா ப்ரொமோஷன் ஒர்க்கு நிறைய இருக்கும். ஸோ அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. ஏனெண்டா லண்டன் ஷோக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் நாங்கள். ஏனெண்டா அந்த வைப்பை நாங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ லண்டன் ஷோ இந்த வைப் வந்து ஈவன் 15 நாளுக்கு முதல் லான்ச் பண்ணாலும் ஷோ சக்ஸஸ் பண்ணலாம்ன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்தது. ஏன்னா அந்த பாட்டுகள் அவற்றை கான்செப்ட் வந்து அப்படி இருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கள், பார்க்கணும், அந்த வைப் அப்படி இருக்கும். அதுக்காக தான் என்னுடைய அடுத்த கேள்வி வந்து ஞானம் ப்ரொடக்ஷன் என்றாலும் சரி, ஈவெண்ட்ஸ் ஃப்ரோம் என்றாலும் சரி, 2 பேரும் வந்து இந்த துறையில் வந்து அண்ணன் வந்து மார்க்கெட்டிங் சைட்லேயும் சரி, அண்ணன் வந்து வெளியில் மக்களோடையும் சரி, நல்ல ஒரு 2 பேரும் ஒரு ஃபார்மான ஒரு டீம் உண்டு. உங்களுடைய 2 டீமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதே வந்து உண்மைக்கு நான் வரவேற்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து ஞானம் வந்து 15 வருஷத்துக்கு மேலாக வந்து இந்த துறையில் பயணம் செய்கிறீங்க. அதுவும் சினிமா துறையில் இருந்து இப்போ வந்து மியூசிக் ப்ரோக்ராம்கள் இல்லையா. அதே மாதிரி அண்ணன் வந்து எங்களுடைய ஈழத்து கலைஞன். அதோட திரைத்துறையில் சினிமா துறையிலெல்லாம் கொடிகட்டி பழக்கிறவரால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற மாதிரி அண்ணன் ஒரு காலத்தில் இருந்தவரால் அதை நாங்கள் நிறைய இவ்வளோ பார்த்துருக்குறோம். அண்ணன் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் யுவன் சங்கர் அந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல அந்த மாதிரி செய்து முடித்தவர். உங்களுடைய 2 பேருடைய 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறது எவ்வாறு இருக்க போகுதுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது உங்களுடைய கருத்து சரியாக இருந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து சொல்லலாம். கண்டிப்பாக ஷோ முடிய விட்டு பார்ப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்கள் 2 பேர் ஒர்க்கு பண்ணி சொல்லி நான் பிரச்சனை ஈவன் ஃப்ரெண்ட் ஒர்க் வந்து எப்படி இருக்குது, அதில் ஒரு ஒற்றுமை தன்மை எப்படி இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷோ முடிஞ்சோன்னா அது இந்த ரிசல்ட் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கிடைக்கிற இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சில பேர் வந்து எப்படி என்ன சொன்னால் ஒரு 2 பேர் இவங்கள் இதை செய்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட 2 பேர் ஒன்றா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் வெளியில் இருக்கிற எதிர்ப்பை வச்சு. அந்த வகையில் நாங்கள் நிறைய எதிர்ப்பை சவால் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம்னு சொல்லி. கான்செப்ட்ல பார்க்குறது ஓகே. அண்ட் லைக் ஆஃபா மீட் அண்ட் கிரீட் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா ஸ்பெஷல் ஆடியன்ஸுக்கு? கண்டிப்பாக மீட் அண்ட் கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதோட டேட் என்ன நாங்கள் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய சீக்கிரத்தில் அதையும் அந்த டேட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து அவரோட நெருங்கி பழகி அவரோட எளிய மனுஷன், வெளியே ஒரு நார்மல் ஒரு ஆள். நான் அவர் நேரில் இருந்து பார்த்தேன். அதனால் வந்து நீங்கள் நார்மல் மக்கள் மீட் அண்ட் கிரீட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அவரோட நார்மலாக பழகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாது. கண்டிப்பாக அந்த டேட் வந்து இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல, கூடிய சீக்கிரம் தான் டேட் தருவோம் நாங்கள். ஸோ அது இல்லாமல் இந்த இதுக்கு வந்து என்ன சேலஞ்ச் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க? நான் வந்து இது வந்து வரப்போகுது, இது வந்து கண்ணுக்கு தெரியுது, ஆனால் வந்து சந்திக்க போகுது. ஸோ அதுதான் அடுத்த ஒரு கேள்வி. அண்ணன் சொன்ன மாதிரி கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். கணக்கை நான் சொன்ன வெட்டிக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் காரணம் சொல்லி கணக்கை பார்க்குறோம். நாங்கள் சிங்கிளாக தான் கொண்டு போய் கொண்டிருக்கோம் இந்த பயணத்தை வந்து விளங்குதா. எங்களுக்கு ஏற்கனவே அன்னைக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது, எனக்கு ஒரு சிறிய ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நிறையா கொண்டு போகும்போது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிறோம். அவைகளுக்கும் நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம். அதால் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக கொண்டு போவோம். ஸோ எங்கள் பக்கத்துலேருந்து எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் ஃபுல் டைம் இப்போ என்னோட பக்கத்துலேருந்து எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். மற்றபடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த எடுத்த ஒரு ரிஸ்க்கு வந்து உண்மையாக ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப் தான். 2 பேருக்கும் ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப். இட்ஸ் அமேசிங். ஏன்னா வந்து சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு சாதனை. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொல்லும். இருந்தாலும் இவ்வளவுக்கும் எடுத்த விஷயத்துக்கு வந்து பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அது வந்து மக்கள் கிட்ட சேர்க்கறது எங்கள் பக்கத்துல இருந்து நாங்களும் செய்வோம். ஓகே, எங்களுக்கு உண்மையாகவே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் நல்ல விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. எப்பவும் நல்ல நீங்கள் சரியாக செஞ்சீங்களா, சரியாகவே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவைக்கான தேவையை சரியாக நீங்கள் அவைக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களை அந்த நம்பிக்கை இன்றைக்கு இல்லை, அது அந்த காலத்திலேருந்தே எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது. ஸோ இப்போவும் நாங்கள் மக்களை நம்புகிறோம். அவைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது நாங்கள் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கனவாகவும் இருக்குது, எங்களுடைய ஆசையாகவும் இருக்குது. அதோட அது எங்களுக்கு பிஸ்னஸாகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ள நீங்கள் மீடியாவா உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது.
உங்களுக்கு இப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் இதுக்கு எஃபர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கான ப்ராஃபிட்ஸோ இல்லாட்டி உங்களுக்கான ஒரு இதுவும் உங்களுக்கு இருக்குது, அதையும் அதுவும் தருவோம். நாங்கள் உங்களுக்கான ஃபேவர்ஸும் நாங்கள் செய்து தருவோம். அதுவும் எங்களுக்குள்ள நாங்கள் கதைச்சு அந்த முடிவுகளும் எடுத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுடைய வேலையில நீங்கள் சரியா உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ், நீங்க எப்படியும் நீங்கள் எப்படி எந்த ஸ்டைலையும் நீங்க செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி புதுசா நீங்க ஒரு டைட்டில் நீங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு ஸ்டைல்ல அதை அப்படியே ஒரு 20 நாளைக்கு அவர் கண்டினியூ பண்ணலாம். அப்படி நீங்க உங்களோட ஸ்டைல்ல உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது வடிவா, நீங்கள் உங்களோட ஸ்டைல்ல நீங்க ப்ரொமோஷன் பண்ணலாம். தான் ரைவன் பெரிய நிகழ்ச்சி செய்திருக்கீங்க. அண்ணன் வந்து கடைசியாக ஈழத்தமிழர்களுடைய நிகழ்ச்சி எங்கட கொடிகளை செய்தது. இப்போ வந்து விஜய் ஆண்டனியின் நிகழ்ச்சி, அண்ணன் வந்து யுவன் சங்கர நிகழ்ச்சி வந்து பெரிய நிகழ்ச்சியை செய்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு மக்களால் ஒழித்து கொண்டிருக்கும் ஒரு பெயர் வந்து வேடன். இவரை நாங்கள் மீட் பண்ணலாமா? இது உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டது ஒரு விடயம். இன்றைக்கு மக்கள் வேடனை இந்த இடத்துல ரக்கினால் 1000 பேர் உள்ள மேலதிக வாரத்துக்கு தயாராக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தால் அவர் வருவாரா இல்லையா? உங்களுடைய பதில். இல்ல, நாங்கள் கான்செப்ட் செய்யறேன்னு சொல்லி நானும் திலீப்பும் எப்போ உட்கார்ந்து கதைச்சோமோ அப்பையில இருந்து அது 6 இருந்தாலும் மக்கள் விரும்பினா அவைய கூட்டிட்டு வர்றதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். 1000 பேர் புதுசாக இருக்கணும் உங்களுக்கு. கரெக்டாக, நிச்சயமா. ஆனா பேர்டனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சிக்கலான சிச்சுவேஷன். அவருக்கு இப்போதைக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவரே வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்ணியிருக்கார் நான் இப்போதைக்கு எதுவுமே செய்யறதுக்கு தயாராக இல்லையே. ஸோ அப்படி ஒரு தயாராகின்ற நிலைமை வந்தா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, நம்ம பிரான்ஸில் இருக்கிறோம். எங்கள் பிரசிடெண்ட் இமானுவல் மக்ரோன் அவரை சந்தித்து எங்களில் ஒரு ஆள் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு இன்டர்வியூ சம்பந்தமாக இதை எடுத்து அது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமைக்கூடிய விஷயம். அது வேறு யாரும் இல்லை, எங்களோட சொக்கா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ஃபார் யூ. நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும். அது மாதிரி நாங்கள் விரும்பி செய்கிற வேலைகள்னு சொல்லியிருக்கோம். அதில் நாங்கள் எல்லாருமே இப்போ திலீப்பை பொறுத்த வரைக்கும் திலீப்பும் அதே மாதிரி தான். பிஸ்னஸில் திலீப் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்காருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு. அதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு. ஸோ உழைப்புக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும் எல்லாருக்கும். அடுத்தாவது இந்த மக்களுக்கு ஏதாவது மெசேஜ் போற மாதிரியான கேள்விகள் இருந்தா கேளுங்க, நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். அது போய் ஆக்கள்கிட்ட போய் சேரும். ஹலோ, விஜய் ஆண்டனி வந்து நார்மலாக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இப்படி பெரிய ப்ரோக்ராம்ஸுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து எல்லா கேட்டகரிக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரிஸுக்கும் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு டிரெக்ட் மெசேஜ் மாதிரி. விஜய் ஆண்டனி என்றவர் வந்து பாடகர் என்றதை தாண்டி அவர் ஒரு ஆக்டர், படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறார். அதை விட யுவன் சங்கர் ராஜா எப்படி ஒரு 2 ஜெனரேஷனுக்குள்ள அவற்றை இன்ஃப்ளூயன்ஸை வச்சிருந்தாரோ 90ஸுக்கும் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற ஆக்களுக்கும் சரி ரெண்டு ஆடியன்ஸையும் வச்சிருக்கிற மாதிரி விஜய் ஆண்டனியும் 90ஸுக்கும் பாட்டு வச்சிருக்கிறார், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆக்களுக்கும் பாட்டு வச்சிருக்கிறார். ஸோ கட்டாயம் டெஃபினெட்லி எல்லாரும் வருவினம் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதை விட ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் அவைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக டிக்கெட் எடுத்து பட்ஜெட்டுக்குள்ளே டிக்கெட் எடுக்கிற மாதிரியான சர்ப்ரைசஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் சர்ப்ரைஸோட வெயிட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து வெளிவிடுவோம். மக்களுக்கு இது வேறு ஏதாவது மெசேஜஸ் கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு வேறு மெசேஜ் அண்ணன் எல்லாமே சொல்லிட்டார். மக்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த டிக்கெட் விஷயம் மக்களுக்கு வந்து மெயின் விஷயம் வந்து விஜய் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட சார்பில் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் வச்சுருக்கிறோம் டிக்கெட் விஷயத்தில். ஏன்னா எல்லாருக்கும் டிக்கெட் விஷயத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வருது. கண்டிப்பாக நாங்கள்
மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி, அதாச்சும் பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாரும் சகல பேரும் பெறணும் வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் அதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் பெறணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. ஐரோப்பாவில் பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலும் ஈழத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கும். இது உங்களுக்கு தேவையா, இந்த காசை நீங்கள் அங்கே அனுப்பலாம் இங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக எங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லது எங்கள் முன்னாள் போராளிகள் மாவீரர்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் ஏதாவது சந்தோஷமாக அவர்களுடைய சந்தோஷத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கீங்களா அல்லது அதை பற்றி எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஈழத்தமிழனின் ஒரு குரலாக என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஒருவனுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது. கண்டிப்பாக நான் மறைமுகமாக கன விஷயமாக செஞ்சோன்னா இருக்கிறோம், மறைமுகமாக கன விஷயமாக செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேம் வெளியில் தேவையில்லாதபடி நான் கண்டிப்பாக மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நான் செஞ்சோன்னா இருக்கிறோம். இதால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை மக்களுக்கு செய்வோம். நாங்கள் 2 விஷயம் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஆக்கள் கேப்பினம் குரல் வரும் கதைப்பினம் என்றதெல்லாம் வந்து அது இப்போ அது எல்லாத்தையும் கடந்து போகிற நிலைமை என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை செய்கிறதுக்கான அறிவு கூர்மையோடு இருக்கணும். அவைக்கு பப்ளிசிட்டி வேணும், இல்லாட்டி வெளியில் நான் சொல்லணும், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஃபோட்டோ போட்டால் தான் ஓகே விஜய் இந்த ஷோ அளவுகள் நாட்டில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தெரிய வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நான் பிறந்தது அங்கே தான், வளர்ந்தது அங்கே தான், திலீப் பிறந்தது அங்கே தான், வளர்ந்தது அங்கே தான், இப்போவும் நாங்கள் அங்கே டச்சோடு தான் இருக்கிறோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே நாங்கள் அதை வந்து வெளியில் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், காட்டிக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அவர் கேள்வி கேட்கிறாருன்றதுக்காக நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் எப்போவும் செஞ்சு கொண்டிருப்போம், எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும். இது நாங்கள் 2 ப்ரொடக்ஷன் செய்கிறோம், ஆனால் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் எங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் சக்ஸஸாக முடியணும்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும், மக்களுடைய ஆதரவு வேணும். மக்களுக்கு நாங்கள் அவை விரும்பின மாதிரி, அவையுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவை ஒரு மாலை பொழுது அழகாக கழிக்கிறதுக்கான எல்லா ஒழுங்குகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி தான் உங்களை மீன் வந்து இன்னும் மீடியா பான்ஸ் உங்களுக்கு ஒருத்தருக்கு முடியலை, இன்னும் உங்களோட ஒர்க் வந்து இன்னும் முடியலை. அடுத்தடுத்த ஒர்க் வந்து நாங்கள் விஜய் ஆண்டனியோட சந்திப்போம். கண்டிப்பாக உங்களை எங்களோட ஒர்க் வந்து முடியலை. எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 2 ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஆனால் ஒர்க் வந்து ஒன்றா தான் ஒன்று தான். நாங்கள் ப்ரொடக்ஷன் தான் வேறு வழியை, ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் செயல்படுத்துகிற நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து யாரும் ப்ரொடக்ஷனையும் பிரிக்க வேண்டாம், எங்களையும் பிரிக்க வேண்டாம். நான் கண்டிப்பாக ஒன்றா ஒர்க் பண்ணி இந்த ஷோவை சக்ஸஸாக கொண்டு போவோம். நீங்கள் ஆறாக இருந்தாலும் திலீப்போட உண்டு, என்னோட உண்டு, திலீப்போட உண்டு, என்னோட உண்டு கதைச்சாலும் நானும் திலீப்பும் ஒவ்வொரு நாளும் கதைத்து கொள்வோம் என்றது எல்லாருக்கும் தெரியணும். அது தெரிஞ்சிருந்தால் தெரியும் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் என்று சொல்கிறது. இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்ன்றதை வந்து கண்டிப்பாக வந்து கடைசியில் நாங்கள் கொடுக்க போகிற ரிசல்ட்லாம் நீங்கள் எல்லோரும் எங்களை எதிர்க்கிறார்களாக இருக்கட்டும், அன்பால் எதிர்க்கிறார்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதால் யாரும் பிரிக்க வேண்டாம், எங்களை வேறு இதானிச்சு பிரிக்க வேண்டாம். உங்களோட ஒருத்தராக சேர்த்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறது கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் நாங்கள் சேர்க்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க ஒன்றா பயணிப்போம். நன்றி. நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும், எல்லா கல்விகளுக்கும். எல்லா கல்வியிலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கான இது வந்து நாங்கள் இந்த கான்செப்ட் வந்து வளமையான கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய உங்களுக்கு அந்த கான்செப்டை வந்து நீங்கள் அந்த 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 பின்னரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். உங்களுக்கு ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கும், மற்றது நிறைய பார்ஸ் இருக்குது, கேன்டீன்ஸ் இருக்குது, மற்றது அவர் நீங்கள் அந்த 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 ஈவினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், சாப்பிடலாம், எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் ப்ரொடக்ஷனுக்குள்ளால. ஓகே. ஸோ
சொக்கானா சொன்னதை ஃபாலோ அப் பண்ணி நான் சொல்கிறேன். அதோட பிகினிங் தான் இப்போ இன்றைக்கி இருக்க போகிறது. உங்களுக்கான டீ டைம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ஜாய் யூர் செல்ஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கிறதுக்கு. நன்றி எல்லாரும். வணக்கம் நண்பர்கள் எல்லாரும். அப்படியே நான் உங்கள் சிவா. ஜூன் 28 பிரான்ஸில் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதற்கு 2 தூண்கள் தயாராக இருக்கின்றன. ஒன்று ஞானம் ப்ரொடக்ஷன், மற்றொன்று ஈவெண்ட் ஃப்ரேம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி பிரான்ஸில் விஜய் ஆண்டனியுடைய மெகா கிட் இசை நிகழ்ச்சி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். இவர்களுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமென்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சப்போர்ட் ஊடாக இந்த நிகழ்ச்சி மிக பிரமாண்டமான இடத்துல நடக்க தயாராக இருக்கிறது. இந்த இடத்துல அரினா குரோம்பரி குரோம்பரியில் நடக்க தயாராக இருக்கிறது. வெயிட் பண்ணுங்க. டிக்கெட்டுக்கு 1ஆம் தேதி நாங்கள் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணுறோம். டிக்கெட் எவ்வளோத்துக்கு வேகமாக ஓடுதோ அவ்வளோத்துக்கு நிகழ்ச்சி பலமாக இருக்குது. டிக்கெட்டில் சர்ப்ரைஸ் இருக்கு மக்களே. வெயிட் பண்ணுங்க. உங்களோட நான் திலீப் மற்றும் சொக்கா மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.